ஏய் போடுங்க. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now. தலை தலையா தலையா தலாவா அப்படின்னு பச்சை மனம், பச்சை மரம் இல்ல, பச்சை மண்ணு இல்லம்மா, இருமா ஒரு நிமிஷம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? தரேனா? என்னங்க ரொமான்ஸா பண்றீங்க? ஜீ அப்படியா தெரியுது. டே என்னடா பண்றீங்க? டார் டால் சூப்பர். இல்ல ஏய் போடுங்க. Failures or breakups, how do you handle? பிரேக்கப் ஹேண்டில் பண்ணதில்லை, ஃபெயிலியர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அழுவேன், ரொம்ப பயந்துட்டே பண்ண மாட்டேன்னா. இப்படி பாருனா இப்படி தான் பார்ப்பேன், சரினா அப்படிதான் பண்ண. நம்ம எப்படி இருக்கும் வேணா. ஸோ அப்போ பிகினிங்கில் நடிக்க தரல, ரெடி பேர் மட்டும் வாங்கிட்டு இந்த ரிங் கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டே கொடுத்துரு, இதுக்கு நான் ஒர்க் கிடையாது, எனக்கு அந்த அப்படி அந்த ஒரு கஷ்டமா இருக்காது. ஒன்று அந்த பையனுக்கு அந்த ஃபீலிங் மட்டும் வரலன்னா பயங்கர வேற லெவலாக. கிளாமர் அப்படின்றது நீங்க எப்படி பார்க்குறீங்க? The way we handle தான் glamour. ஓகே, இப்போ வந்து குட்டி செக்மெண்ட் வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு வார்த்தை சொல்வேன், உங்களுக்கு அது லைஃப்ல கனெக்டடா இருந்த மாதிரி ஒன்று சொல்லலாம், இல்லைன்னா உங்களுக்கு தோன்றதை நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து லவ். ஆமா, அண்ணா. ஆஹா, ஸோ ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா? பயங்கர ஃபேமிலி ஓரியன்ட். எல்லாமே இன்ச் எல்லாமே தெரியும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்றது கூட போய் சொல்லிட்டு இப்போ நான் கால் எடுக்கலைன்னா அவங்க கால் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் வந்துட்டு போயிருக்கா, ஓகே உயிரோட தான், நாளைக்கு கால் பண்ணா, ஃப்ரீ ஆயிட்டா கால் பண்ணிடுவா. ஓகே, ஒர்க்ல இருந்தா பண்ண மாட்டேன். அந்த மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவான, பயங்கர சப்போர்ட்டிவ். பட் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எப்பவுமே வீட்ல எல்லாம் வந்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, போவே சொன்னாங்க. ஓகே சூப்பர். எஸ், அடுத்து வந்து ஃபெயிலியர்ஸ் ஆர் பிரேக்கப்ஸ், ஹவ் டு யூ ஹேண்டில் or what do you think about it? பிரேக்கப் ஹேண்டில் பண்ணதில்லை, ஃபெயிலியர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அழுவேன், அம்மா கால் பண்ணி பேசுவேன். அவங்க வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ இந்தளவு வந்ததே பெரிய விஷயம் அப்படிம்பாங்க. அது அழுவேன், உட்காந்து தனியாக அழுவேன். ஓகே, வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் யூ ஹியர்ட் when you entered the media அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒன்று ஒரு கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்களே தட் மேட் யூ மோட்டிவேட் திங்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப டவுன் ஆச்சு, பட் ஆனால் அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருந்துருது அப்படின்னு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து நான் வந்தோடனே மீடியாலாம் பார்த்துட்டு லைக் நமக்கு செட் ஆகுமா, நம்ம எனக்கு ஒன்றுமே தெரியாமல் வந்து எப்படி கேமரா ஹேண்டில் பண்ண நடிக்குது. ஸோ அப்போல்லாம் பண்ணவே மாட்டேன் நான், ஏன்னா பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நல்லா இருக்குமா, நீ மேக்கப் இல்லாமலே நல்லா இருக்க, அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லி. ஹார்ட் பீட்டில் கூட நிறைய சீன்ஸில் டாக்ஸ் எல்லாம் தெரியும், இட்ஸ் ஓகே ஃபைன் அதுலேயே. ஸோ அப்போ எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ அப்போ வந்து ரொம்ப பயந்துட்டே பண்ண மாட்டேன் நான். இப்படி பாருனா இப்படி தான் பார்ப்பேன், சரினா அப்படிதான் பண்ண. நம்ம எப்படி இருக்கும் வேணா. ஸோ அப்போ பிகினிங்கில் நடிக்க தரல அப்படி சொன்னாங்க. போக என் டீம்லேயே அப்படியே பிக்கப் ஆகி அவங்க தான் எல்லாம் மோல்ட் பண்ணி இப்போ வச்சிருக்காங்க. ஓகே, அது எனக்கு கிரிட்டிசிசமாக தெரியல, நல்லதாக தான் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, அது உங்களுக்கு புஷ் கொடுத்துருக்கு. ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். அண்ட் ப்ரொபோசல், உங்களுக்கு வந்து கியூட்டான ப்ரொபோசல் இல்லை பிக்கப் லைன், ஸ்லைடிங் இன்டு டிஎம்ஸ், அந்த மாதிரி வந்து கியூட்டான விஷயம்? பிக்கப் லைன்லாம் வந்தது இல்லை. பிக்கப் லைன் வந்தது இல்லையா? இல்லைங்க, அது டிஎம்ல வர பிக்கப் லைன்லாம் ஒரிஜினலா இல்லை, எல்லாருக்கும் தட்டி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் தானே. ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு, கியூட் ப்ரொபோசல். என்ன மாதிரி இருந்தது? என்ன மாதிரிலாம் இல்லைங்க, லைக் எனக்கு நல்ல பசங்க படிப்பா ரொம்ப நல்ல பசங்க இருப்பாங்க, அவங்களாம் வந்து லவ் சொல்லும்போது கஷ்டமா இருக்கும். லைக் ஒரு பையன் வந்து ஒரு ரிங் வாங்கிட்டு வந்து எனக்கு பர்த்டே அன்னைக்கு ரிங்ல ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லை பர்த்டே கேக் கட்டும்போது ரிங் கொடுத்து ஒரு டெடி பியர் கொடுத்தாங்க. நான் அந்த டெடி பியர் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தேன். ரொம்ப நல்ல பையன், நோ சொல்ல முடியாது, நோ தான். பட் ஆனால் அந்த பையன் அதனால அஃபெக்ட் ஆவாங்கிற ஒரு கஷ்டம். ஏன்னா அவன் ரொம்ப நல்ல பையன், படிப்புல இதெல்லாமே. நான் ரெடி பேர் மட்டும் வாங்கிட்டு இந்த ரிங் கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டே கொடுத்துரு, இதுக்கு நான் ஒர்க் கிடையாது, எனக்கு அந்த அப்படி
அந்த ஒரு கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு அந்த ஃபீலிங் மட்டும் வரலன்னா பயங்கர வேற லெவலா அந்த ஒரு சர்டன் பீரியட்ல அது அந்த இடத்துல டவுன் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு. ஆமா நல்லா படிக்கிற பையன் அப்படி ஆஹா இப்படி ஆப்பனன்ட் மனசையும் வந்து புண்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு இன்னும் நல்ல ஏங்க நமக்கும் அண்ணாங்கெல்லாம் இருக்காங்க அவங்க வேற கஷ்டம் இல்ல நம்மளும் பார்த்துருக்கோம்ல. சோ நைஸ். ஓகே, ஏன் இப்படி லவ் வேணான்னு இருக்கீங்களா இல்ல என்ன வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூ? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கே. ஓகே, அத ஃபர்ஸ்ட் கடமை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், MBBS முடிக்கணும். இதுக்கு முதல்ல முடிச்சாதான் அதுக்கு போலாம். கடமை இருக்கு. சினிமா ஆர் ஒர்க் உங்களை பொறுத்த வரைக்கும்? சினிமா எனக்கு வந்து ஒரு லக்கி சாம் தான் சொல்ல முடியும். பிகாஸ் எனக்கு சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் ஃபேமிலிக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் விஷயம் எல்லாமே நல்ல விஷயம் பார்த்தேன். கொரோனால எல்லாருமே அஃபெக்டாக இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் வந்து சினிமா. ஸோ நான் அது வந்ததுக்கப்புறம் யூடியூப்லேயும் சரி OTTலேயும் சரி எனக்கு ஒரு நல்ல ஹிட்டு தான், ரீச் தான் கொடுத்துருக்கு. அது வரைக்கும் எனக்கு ஒரு பயங்கர ஒரு லக்கி, எனக்கு தேடி வந்த ஒரு லக்கி அப்பதான் பார்ப்பேன். ரியலி நைஸ். அண்ட் கமெண்ட்ஸ்? வாட் கமெண்ட்ஸ்? பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ்? ஹவு டு யூ ரியாக்ட்? நெகட்டிவ்னா இக்னோர் தான். பாசிட்டிவ்னா நான் மேக்ஸிமம் எனக்கு ஒரு நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு போய் ரிப்ளை பண்ணுவேன். என்னோடதாக இருக்கட்டும், இல்லை முடிஞ்ச அளவுக்கு அப்படி என்னால் ரிப்ளை பண்ண முடியலன்னா நான் லைக் ஆச்சும் பண்ணுவேன். மோஸ்ட்லி வர டிஎம்எஸ்க்குமே நிறைய பேர் வந்து எஃபோர்ட் எடுத்து நிறைய எழுதி நான் உங்களை ரீனாவாக பார்க்குறேன், இந்த மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் நான் ஒரு தேங்க்யூ பார்த்தேன்னா கண்டிப்பாக. ஏன்னா நமக்குன்னு ஒரு நிமிஷம் ஒதுக்கி ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அந்த இது கிடைக்காதுல்ல. நம்மளை தாண்டி ஒருத்தவங்களுக்கு லவ் கொடுக்கறதே கஷ்டம். அது ஆஹா சூப்பர். நெகட்டிவ் இக்னோர் தான், வேற என்ன பண்ண முடியும்? நம்ம போய் அவங்க கிட்ட சண்டை போட முடியும்? ஏன் அப்படி சொல்லிதான் போய் நம்ம பண்ண முடியாதுல்ல. கிளாமர் அப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? த வே வி ஹேண்டில் தான் கிளாமர். லைக் சுடிதார்லும் கிளாமர் இருக்கும், சாரிலையும் இருக்கும், இல்லை லைக் குட்டி ட்ரெஸ்லேயும் இருக்கும். நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதுதான் கிளாமர். ஆஹா சூப்பரான டெஃபினிஷன். எஸ், இந்த செக்மெண்ட் வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க. வெரி குட். நல்ல பிள்ளையா எப்படி ஆன்சர் பண்ணாது மாதிரி நீங்களும் பண்ணுங்க. ஓகேங்க, கற்றுக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. எஸ், இப்போ வந்து நம்ம விஸ்பர் சேலஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான் இது. அது இல்லை, அதே தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 3 இது வந்து அங்கேயே பங்கமா அதே தான். அதுக்கு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இப்போ திரும்ப. அதனால என்னோட வீக்னஸ் தெரிஞ்சு அதுல ஓகே வாங்க வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆமா, எனக்கு 3 உங்களுக்கு 3. கம்பெனியில் வந்து நீ எதுக்கு சும்மா இருக்க, நீயும் பண்ண உட்காந்து அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டுப்பேன் பாட்டோடும், நீங்க வந்து கண்டுபிடிக்க போறோம். நான் வந்து கண்டுபிடிக்க போறேன் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு கடைசியா யார் லூசரோ அவங்க டேர் பண்ணும். ஓகே மாஸ். இதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கான வார்த்தைகள் அங்க இருக்கு. நானே எனக்கு பாட்டு கொடுவா? நான் எப்படி சொல்லுவேன் இந்த லைனு? படம் பேர்னா கூட நினைச்சிடலாம். ரெடியா? மூத்த 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 அண்ணன், அத்தை, அண்ணி, அண்ணன், அண்ணா. எங்க எங்க மூத்த அண்ணா எங்க? வா சவுண்ட் வச்சுக்கோங்க. அடிச்சுங்க தானே. ரெடி? ஆஹா ஐயோ. ரெடி போலாமா? அடுத்த வார்த்தையா? முல்லம், பன்னி, பக்கி. தெரியுது, நீ மூடு. ரீ சேர்க்கிறது. ஒரு என்ன டம்ஷராச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? முல்லம், பட்டினி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ரீ முல்லரி. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். முல்லம், பன்றி. அம்மா, தலை, 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 தலாவா? யா. முல்லம், பன்றி, தலையா. யாரா இந்த மாதிரிலாம் தர்றது? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஏய் போடுங்க. ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே மாமா நாரிப்பே ரத்த கொதிப்பே வச்சகல்ல முட்ட கல்ல பறிப்பே ஃபீவர் வந்தா குடிசிரே. காப். இது வேற வந்து இவ்ளோ பெருசா இருக்கே. ஆன்ட்டியா? நீங்க யாரா? தீபா. நடிக்க காப். நடிக்க நடி. நதியா? நடிக்க நதியா? ந ந நா. டி லீ. டி ரி. ரி.
டி டி நரி டி 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 ரீ டேய் என்னடா மூஞ்சி இது நாக்கு அது மடக்குறாங்களா இல்லையா ரீ ரீ டி ரீ ஆ டி டி உம்மா ரீ அப்படின்றீங்க டி நீ ரி நரி. ஏபிசிடி சொல்லுங்க ஏ ஏபிசிடி சொல்லுங்க ஏபிசி ஏபிசி டி டி ஆ டி நடி நடிக்க போறேன் ஆ. ஆ காப்பா நடிக்க போறேன் ஆ காப்பா நடிக்க போறேன் காப்பா நடிக்க போறேன் வெரி குட் இப்ப நான் ஐயோ தானே. ஆஹா அம்மா காதெல்லாம் வலிக்குது இருக்கு உங்களுக்கு இருக்கு காதை கிழிச்சு விடுறீங்க ஓகே தொக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் கேட்குதோ தொக்கா மாட்டிக்கிட்ட ம் சூப்பர் என்னது கண்டுபிடிச்சிட்டாங்க சரியில்லையே காதை கிழிச்சு விட்டா தான் சரி வரும் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பச்சை பழம் ஆ? நான் என்ன பண்றது பிஸ்கட் மாறுமா என்னடி சொல்ற பா ஆ, பச்சை ஆ ஆ. பச்சை மரம் ஆ மரம் பச்சை மரமா ஆ. அப்புறம் என்ன பழம் பச்சை மனம் பச்சை மரம் இல்ல பச்சை மண்ணு இல்லம்மா இருமா ஒரு நிமிஷம் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? மனம் மரம் பழம் பணம் பழம் பச்சை பழம் பழம் ஃப்ரூட் ஃப்ரூட் ஆ தமிழ் பச்சை பழம் ஆ அப்படி ஒரு பழம் அப்படி ஒன்னு இருக்கு இருங்க ஆ. எப்போ எப்போ பழுக்கும் பச்சை பழம் எப்போ பழுக்கும் சூப்பர் வெரி குட் ஏ ரைட் ஓகே அடுத்த கேள்வி நீ தான் நான் நாம் வாழவே அந்த பாட்டில் ஒன்றும் பயப்படாதீங்க கிரெஞ்சி வரவும் கிடையாது நீ தார் தான் தாலி தாலியா எப்படியா சொல்றீங்க தான் தா தான் தரனா என்னங்க ரொமான்ஸா பண்றீங்க சீ அப்படியா தெரியுது என்னடா பண்றீங்க தான் எனக்கு புரியல தார் தார் இல்ல மோர் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா தான் தார் தான் தால் சூப்பர் இல்ல ஆ. தான் யார் தான் யார் ஏ தான் ஆ? ஒழுங்கா பண்ணுங்க ஐயோ டென்ஷன் ஆறாங்க இப்படி இப்படின்னா இப்படி இப்படின்னா என்ன தான் நீ 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 ஆ தான் நீதான் ஆ அம்மா நீதானா ஆ இருங்க இவ்வளவு முடியல ஏன் ஏன் ஆ உயிர் இப்படின்னா நான் வாயில சொல்லிட்டு இருக்கேன் எப்படின்னா வாயை விட மண்டை தான் ஆடுது சரி ஓகே நீதான் ஏன் உயிர் ஆ என்னது என்ன சொன்னீங்க உயிர் உயிர் தானே ஆ. ஆ ஓகே சூப்பர் அவங்களே வழிட்டாங்க வெரி குட் சூப்பர் நடுவுல வந்து தீபாவளி வருங்க வேஸ்டிலாம் மடிச்சு கட்டுறீங்க என்ன சொன்னேன் இப்படி இப்படி நீங்க கிரீன் ரகட் தீபாவளி ஆயிட்டாங்க அப்படி அப்படி பண்ணிட்டே நீங்க நீங்க என்ன பின்ன நான் பின்ன நார்மலா சொன்னா வந்து கண்டுபிடிச்சிருவீங்களா இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லணும் பரவாயில்ல ஆனா வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு பேருமே ஆனா நீங்க டேர் பண்ணுமே ஏதாவது இப்ப அது எப்படிடா நீங்க லேட்டா கண்டுபிடிச்சீங்க இல்ல அப்பெல்லாம் கிடையாது நானே டைமிங்கே சீக்கிரமா வைக்கல கண்டுபிடிச்சேன். டைமிங்கே வைக்கல ச்சே பரவாயில்ல என்ன பாய்ஸ் ஃபேன்ஸ்க்காக எப்பவுமே வந்து ஆர்டிஸ்டே வந்து டேட் பண்றோம் ஒரு ஒரு சேஞ்சுக்கு கிளம்பிட்டாங்கயா கிளம்பிட்டாங்க ஐயோ எனக்கு டேரே வராது இவங்க யார டேட் பண்ணனும் அந்த பையன் பேர் என்ன ஐயோ இங்க பாருங்க இந்த ஸ்கிரிப்ட்லயே இல்ல நோ நோ இவர் வேணாம் அப்போ இல்லங்க ஏன்னா இங்கே இருக்கீங்கல்ல இல்ல, இல்ல. நோட் இங்க பாருங்க இப்போ தீபாவளி அவர்கள் தான் வந்து சொன்னாங்க அவங்கள தான் டேர் பண்ண வைக்க போறோம் நம்ம எங்க நான் பண்ணா யாருங்க பாப்பா நீங்க பண்ணா அவ்வளவு பேர் என்னென்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க ஆமா அப்படித்தான் அப்படிலாம் கிடையாது நீங்க நீங்க தான் பண்ணாலும் பாப்பாங்க எனக்கு ஆஹா, phone அப்படிலாம் இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க நான் உங்களுக்கு வேணா பண்றேன் எப்படி அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. நீங்க தான் டேர் பண்ணும் நீங்க தான் எங்க கெஸ்ட் உங்களுக்கு தான் நாங்க அந்த மாதிரி கெஸ்ட் வந்தாங்கன்னா Special-ஆ ஸ்பெஷலா வந்து அவங்கள ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணி அப்படிதான் இவ்வளவு நேரம் கெஸ்டா பண்ணிட்டு வந்த நானே உங்களுக்கு சமைச்சு உட்கார்ந்து தம் பிரியாணி போடுறேன் அப்ப நீங்க என்ன பண்ணணும் சாப்பிட்டு சும்மா இருக்கணும் அது பண்ணுங்க